அனைவருக்கும் வணக்கம். லைவ் அப்டேட்டு மார்னிங் ஆக்டிவிட்டியில் ஒரு 6 பேர் சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்ணாங்க. சௌந்தர்யா வந்து நடிக்கிறாங்க, அவங்க வேலையே செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி. இந்த 6 பேர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே நம்ம எதனால இதை சொல்ல வரோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு முத்துக்குமரன், சாச்சனா, மஞ்சுரி இவங்க 3 பேர் டார்கெட் பண்ணுறாங்களா. அடுத்து சத்யா, அருண், அப்புறம் இன்னொரு ஆள் யார், சத்யா, அருண், ராணவ். பார்த்தீங்களா, இந்த 6 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து வேலை பார்க்குறப்ப நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. இதில் சாச்சனா பேய் குழந்தை சொல்லுது, இந்த மாதிரி நான் வந்து கப்பை கழுவாமல் வந்து வச்சுட்டு போயிட்டேன். அப்போ நான் யார் கப்பு கழுவுனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை மட்டும் கேட்டு அதில் ஒரு வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிக்கிட்டாங்களாம். இவ வந்து கப்பு கழுவாமல் வச்சுட்டு போயிடுவாளாமா. ஆனால் யார் கப்பு கழுவான்னு கேட்குறது, வேலை பார்க்குற மாதிரி காட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியம் மாதிரி வந்து சீன் போட்டு இருக்கும் சவுண்டு அப்படின்னு சொன்னதெல்லாம் கேவலமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ரணவ் அப்படிங்கிற ஒரு வெத்துவேட்டு வந்து சொல்லுது, சௌந்தர்யா வந்து கத்துவாங்க, நடுவீட்டில் வந்து உட்காடுறாங்க, அதுக்கு காரணம் வந்து அவங்க வேலை பார்க்குற மாதிரி சீன் போடுறதான் அப்படின்னு சொல்லி இதை ரணவ் அப்படிங்கிறவன் சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரில, ஒரு வித்தியாசமாக சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த சத்யா வந்து சார்ஜனாக இருந்தாங்க, நாங்கள் தான் அவங்கள வேலை வாங்கணும், அவங்க எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு சொல்கிறேன். அதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சத்யாவுக்கு சௌந்தர்யா பிடிக்காதில்ல, அதனால் வந்து வாண்டடாக வந்து சொல்லிருக்காப்புல. இதில் முத்துக்குமரன் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஜார்ஜனாக இருந்தாங்க, அதனால் பெருசாக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி. இதில் எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக என்னென்னா, இந்த மஞ்சூரி அப்படிங்கிறவங்க சொன்னால் தான் சௌந்தர்யா வந்து வேலை பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ். புரியுதுங்களா? இவங்க சொன்ன 6 பேர்த்தில் முத்துக்குமரனை தவிர மீதி 5 பேர்த்துக்குமே பர்சனல் வெஞ்சன்ஸில் தான் சௌந்தர்யா வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் இதில் பாருங்களேன், முத்துக்குமரனை வந்து எவனுமே சொல்லலை. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க, இந்த வீட்டில் வந்து யார் அடித்தா இங்கே வந்து இதாக நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படமாக தெரியுது. இதில் வந்து இந்த 6 பேர் அருண் சம்மந்தமே இல்லாமல் அவன் எதுக்கு சொல்கிறான்னா அவனுக்கே தெரியல, பைத்தியம் போல் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு தான். சார்ஜனா அவ்வளோ வேலை வந்து பார்த்தாங்க சௌந்தர்யா, ஆனால் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.